ஹலோ கைஸ், ரொம்ப டேஸ்டி அண்ட் ரொம்ப சிம்பிளான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தி, பேபிஸ் எல்லாமே சாப்பிடலாம். ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்காது, ஸ்வீட்டாக தான் இருக்கும். ப்ளஸ் இது கூட நீங்கள் காலிஃப்ளவர் பக்கோடா, அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொரியல், நான் வெஜிடேரியன்னா எதனாச்சும் ஒரு கிரேவி, அந்த மாதிரி பெப்பர் சிக்கன் இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா இதுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப காரசாரமான சைட் டிஷ் இதுக்கு செஞ்சிங்கன்னா ரெண்டுத்துக்குமே காம்பினேஷன் செம்மையாக இருக்குங்க. நான் 2 பேருக்கு செய்கிற குவான்டிட்டிஸ் இன்க்ரீடியண்ட் தான் வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியண்ட்டோட குவான்டிட்டிஸ் அதிகப்படுத்திக்கோங்க. 2 பேருக்கு சமைக்கிறதால 2 ஆனியன், அதுக்கப்புறம் 5 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அதுக்கப்புறம் தேங்காய் பத்தை ஒரு மூடி அளவுக்கு தேங்காவை எடுத்து சில்லியாக உடைச்சிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக பீஸ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சு, நான் வந்து குக்கர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தம் கட்டி எடுக்கிற மாதிரியா இருந்தாலுமே பிரியாணி ஸ்டைலில் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். மற்ற ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தாங்க. நான் ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் நெய்யும் எண்ணெயும் விட்டுட்டு அது கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த பிரியாணி எசன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும். பட்டை, லவங்கம், இலை, ஏலக்காய், மற்றது எல்லாமே அதில் நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த பிரியாணி எசன்ஸ்லாம் அதில் போட்டுட்டு நம்ம கிண்டிகிட்டு இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக கலர் மாறினதுக்கப்புறமா முந்திரி பருப்பு எடுத்து போட்டு அதுவுமே கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எல்லாமே கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா பச்சை மிளகா நம்ம எடுத்து வச்சுருக்க 5 பச்சை மிளகாவை அதில் போட்டுட்டேன். ஏன்னா அது எண்ணெயிலே வெடிக்கும்போது நல்ல ஃப்ளேவர் வந்து வெளியே வரும் நமக்கு. ஸோ அப்போ அந்த புலாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புதினா அண்டு நெய், பச்சை மிளகா, தேங்காய் பால் ஃப்ளேவர் தான் அதிகமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் வெறும் பச்சை மிளகாவை எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையுமே எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டேன். ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கொஞ்சம் வதங்காமல் இருந்துச்சுன்னா கசக்கும். அதனால் நான் நல்லா எண்ணெயிலையும் நெய்லேயும் போட்டு அதை நான் வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஆனியன் போட்டுக்கிட்டேன். ஆனியன் போட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும். வதங்கினதுக்கப்புறமா அப்படியே அரைச்சி வச்சுருந்த தேங்காவை வந்து பாலாக பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நான் வச்சுருக்க டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு நாங்கள் வந்து அரிசி எடுத்துக்கிட்டோம். வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு நான் இந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கிட்டேன். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா கரம் மசாலா போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் டேஸ்ட் அது கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த அரிசியை போட்டுட்டு கிண்டிட்டு உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி
தம் கட்டுறவங்க ஒரு 20 மினிட்ஸில் தம் கட்டிட்டு இறக்கிடலாம். குக்கரில் வைக்கிறவங்க அவங்கவுங்க குக்கருக்கு எத்தனை விசில் வருமோ, ரைஸ் வேகிற அளவுக்கு நீங்கள் பிரியாணி ரைஸ் வேகிற அளவுக்கு நீங்கள் எப்படி வைக்கலாமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து குக்கரில் வச்சுருக்கிறதால என்னுடைய குக்கருக்கு ஒரு 4 விசில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் அடிச்சுட்டு போங்க.